ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குற எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். டீப் க்ளீன் மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம எப்போயுமே குக் பண்ணதுக்கு அப்புறமா உடனே க்ளீன் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் வேலை குறையும். பட் எனக்கும் சரி எங்கள் தங்கச்சிக்கும் சரி அந்த ஒரு ஹேபிட் மட்டும் இன்னமும் என்னன்னு தெரில வரல. சமைச்சதும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போய் படுத்துடணும். அதுக்கப்புறமா சாயந்தரமாக வந்து பார்க்குறப்ப தான் கிச்சனே வந்து ரணகொடூரமாக இருக்குது. ஸோ இதை இப்படியே வச்சுருந்தேன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ளார பிரச்சனையாயிரும்ன்ட்டு அவசரமாக சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறப்ப என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப பாத்திரம் தான் சேரும். ஏன்னா பார்த்து நம்ம பாத்திரத்தை செலவு பண்ணால் பரவாயில்ல. ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் பாத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்களும் இஷ்டத்துக்கு எடுத்து போடுறனால பாத்திரம் மட்டுமே அவ்வளோ சேர்ந்து போயிடும். இதை வேறு நான் சாயந்தரம் கிச்சன் சைடே வந்து பார்க்காதனால எனக்கு இவ்வளோ ரணகொடூரமாக கிச்சன் இருந்துச்சு அப்படின்னு 9 மணிக்கு தான் தெரிஞ்சிச்சு. இன்னும் ½ அன் ஹவரில் எங்கள் அம்மா வந்துடுவாங்கன்னு அவசரமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி எங்கள் அம்மா காலையிலே வந்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் அம்மா கொடுத்துட்டு போகிறப்ப கிச்சன் நல்லா நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு. நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து ஏதோ புதுசாக டிஷ்ஷு பண்ணுறோட்டு தான் இப்படி தலையில் திருப்பி போட்டுட்டோம் எல்லாத்தையுமே. அதனால தான் இப்போ அவசரமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைனா கூட எங்கள் அம்மாட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம். பட் நாங்கள் ஏதோ புதுசாக செய்கிறோன்னு சொல்லி அதுவும் ஃப்ளாப் ஆகி அதனால் சீக்கிரம் செஞ்சு வைக்கலைன்னா பிரச்சனையாயிரும். அதனால் செஞ்சிட்ருந்தோம். இப்படி லைட்டாக எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அடுப்பை தொடச்சி வச்சாச்சு. ஏன்னா எதை பண்ணுறோமோ இல்லையோ அந்த அடுப்பை தொடச்சி அடுப்பு பக்கம் நீட்டாக இருந்தாலே கொஞ்சம் அடுத்த நம்ம டின்னர் சமைக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒன்று எடுத்து வச்சிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் கிச்சனில் இருக்கிற பெரிய ப்ளஸ் அண்ட் பெரிய மைனஸே இந்த ஒன்று தான். கவுண்டர் டாப் வந்து சின்னதாக இருக்கிறது. மைனஸ் என்னென்னா வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறனால அந்த மிக்சிலாம் கூட வச்சுக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து வச்சு அரைச்சிட்டு திருப்பி ஷெல்ஃபில் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு எங்களுக்கு ப்ளஸ்னால் வந்துட்டு இத்தினூண்டு இருக்கிற கவுண்டர் டாப்லேயே நாங்கள் இவ்வளோ அள்ளி போட்டு நாசம் பண்ணி வச்சிடறோம். இதில் கவுண்டர் டாப்லாம் பெருசாக இருந்துச்சுன்னா நாங்களும் நிறைய அள்ளி போட்டு வேலையுமே 1க்கு 2 ஆக்கி வச்சுருவோம். ஸோ அதனால் சில டைம்ஸ் நான் நினச்சிப்பேன், சரி இத்தினூண்டு இடங்கிறனால நம்ம ஏதோ கொஞ்சமாக அள்ளி போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். இதே பெருசாக இருந்துச்சுன்னா டபுள் த வேலையாக இருக்கும் இப்போ பண்ண வேலையிலேயே. அப்படி இப்படின்னு ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உப்புமா செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பிடிக்காத ஒரு மெயின் டிஷ்னாலே அது உப்புமா தான். ஆனால் எனக்கு செய்யலை, அதனால் சரின்னு சொல்லி செஞ்சாச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த உப்புமா சரியாக செய்யவும் தெரியாது. யூஸ்வலாக வந்துட்டு உப்புமா சேமியா அதெல்லாம் வந்து என் தங்கச்சி தான் செய்வாள். அன்றைக்கி என்னமோ தெரில, நான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அரைகுறையாக செஞ்சதில் லாஸ்ட்டில் அது ஃப்ளாப் பண்ணது தான் மிச்சம். பட் ஓகே, ஒன்றும் சொல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. இத்தனைக்கு என் தங்கச்சியை நான் பக்கத்தில் நிற்க வச்சு அவள் சொல்ல தான் செஞ்சேன். எனக்கு ஏன் உப்புமா செய்ய தெரியாதுன்னா எனக்கு ஆக்சுவலாக அது சாப்பிட பிடிக்காது. யார் எப்படி செஞ்சு கொடுத்தாலுமே எனக்கு அது சாப்பிட பிடிக்காது. அதனால் நான் பெருசாக அது செஞ்சு பழகலை. என் தங்கச்சி எனக்கு பக்கத்தில் இன்னும் சொல்லிட்டு தான் இருந்தால், ஆனாலும் எனக்கு சரியாக செய்ய வரல. என் தங்கச்சி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. சரி அன்றைக்கி நம்ம செய்வோமேன்ட்டு செஞ்சு பெரிய ஃப்ளாப்பு தான். அது நல்லா வறுத்துருக்கணும் போல் ரவாவை. நான் 1-2 வறுத்ததில் அது ஒழுங்காக வறுப்படலை. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டேன். இதெல்லாம் சேர்ந்து அப்படி இப்படின்னு ஃப்ளாப் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு பிடிக்காத டிஷ் இந்த உப்புமாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த குட்டி விலாகை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகோட சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.